இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏய், இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அடுத்தவங்க ரூமுக்குள்ள வந்து இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கே, உனக்கு கொஞ்சமாவது மேனஸ் இருக்கா? ராகவ், இந்த ஸ்ரீஜா சொன்னதை கேட்டீங்களா? மேனஸ பத்தி யார் பேசுறாங்கன்னு பாருங்க. கொஞ்சம் கூட மேனஸே இல்லாம ராகவ் என்ன விரும்புறாருன்னு தெரிஞ்சும் ஏன் வாழ்க்கைக்குள்ள வந்தவன் நீ மேனஸ பத்தி பேசுறியா? வர்ஷினி, மேனஸ்ங்கிறது பெரிய வார்த்தை. அது இந்த மாதிரி சீப் மைண்டட் பீப்புளுக்கெல்லாம் வரவே வராது. அவங்க கிட்ட எது இல்லையா அதை தானே கேட்பாங்க. இதெல்லாம் உன் வேலை தானே ராகவ்? ஐயோ, தப்புமா, இதெல்லாம் ஏன் வேலை இல்ல. ஹால்ல எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்டல்ல. அதெல்லாம் கேட்டிருக்கோம். ஸ்ரீஜா, பாத்தியா? ராகவ், நான் கூட என் ட்ரெஸ் எல்லாம் வச்ச பிறகு ஸ்ரீஜாவோட ட்ரெஸ் என்ன பண்ணலான்னு யோசிச்சேன். ஏன் சூட்கேஸ்ல வச்சு தூக்கி போட்டுறவா? அப்போ சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல? அப்படிதான் சார். மறுநாள் சந்தேகப்பட்டு போலீஸ் வந்து சிசிடிவி கேமராவை செக் பண்ண கேட்டாங்க. ஆனா அந்த பொண்ணு இறந்த அன்னைக்கு நைட்டு யாரோ ஒருத்தர் வந்து அந்த நாள் மட்டும் ரெக்கார்ட் ஆன சிசிடிவி ரெக்கார்டிங் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச டீடைல்ஸ்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வேணா கேட்டு பாருங்க. சரிங்க டாக்டர், தேங்க்யூ. என்ன மச்சான், அந்த பொண்ணு ரம்யா இறந்தது யாரோ பிளான் பண்ணி பண்ண மாதிரி இருக்கு. இசை சொன்னது எல்லாமே உண்மைதான். அப்படி இருக்கும்போது ஸ்ரீஜாவா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? ஸ்ரீஜா அன்னைக்கு கல்யாண மண்டபத்துல இருந்தாடா. ரம்யா இறந்தது உண்மைதான், ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்ததும் உண்மைதான். அதை மட்டும் வச்சுக்கிட்டு ஸ்ரீஜாவுக்கு கெட்ட பேரை உண்டாக்கி அவ மருமக ஆகிறதுக்காக தான் அவ இத பண்ணான்னு அவ பேரையும் சேர்த்து சொல்லிருக்கலாம்ல. நீ ஸ்ரீஜாவை நம்புற, இசையை நம்ப மாட்டேங்கிற. எதுவா இருந்தாலும் எங்க சுத்தினாலும் உங்க வீட்டை சார்ந்துதான் பிரச்சனையே வருது. நீ கொஞ்சம் உஷாரா இருந்துக்க. ஏற்கனவே வர்ஷினியை இதே மாதிரி கொல்ல பார்த்திருக்காங்க. நாளைக்கு உங்க வீட்டுல இருக்கிறவங்கள யார வேணாலும் கொல்ல பார்க்கலாம். ஆமாண்டா, நீ சொல்றது சரி. யாரோ ஏதோ பண்றாங்க, ஆனா என்னன்னு தாண்டா தெரியல. சரி, வண்டி எடு மச்சான். சரி. அத்தை, மாமா, அத்தை, அத்தை. என்ன என்ன ஸ்ரீஜா? என்னாச்சு? எதுக்கு இப்படி பதட்டமா ஓடி வர ஸ்ரீஜா? எல்லாம் உங்களாலதான். ஸ்ரீஜா, என்ன சொல்ற? அத்தை சும்மா இருக்காம வர்ஷினி இந்த வீட்டோட மருமகன்னு சொல்லிட்டாங்க. அங்க வர்ஷினி என் ரூமுக்குள்ள வந்து என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு அவ ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு இருக்கா. தேவையில்லாம என் தங்கச்சியை பத்தி தப்பா பேசாத. பெரிய தங்கச்சி, பொல்லாத தங்கச்சி. அங்க என் ரூமுக்கு வந்து அவ பண்ற வேலையெல்லாம் பாருங்க. அப்ப தெரியும் உங்க மருமக வர்ஷினி பண்றது. அவ என்னடி பண்ணா? வந்து பாருங்க. என்னங்க, என்ன பேசுறா இவ? எனக்கும் தான் ஒண்ணும் புரியல. அங்க என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. வாங்க, நீங்களே பாருங்க உங்க பையன். என்னாச்சு? எல்லாரும் இங்க வந்திருக்கீங்க. கூட்டிருந்தா நானே வந்திருப்பேன்ல. அத்தை, உங்க பையன் நல்லா நடிக்கிறார் அத்தை. அந்த வர்ஷினி இங்கதான் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா. என்ன உளற ஸ்ரீஜா?
ராகவ் லேப்டாப்ல வேலை பார்த்துட்டு இருக்கான். இங்க எப்படி வர்ஷினி வந்தா? ஐயோ அத்தை, என்ன இங்க சத்தம்? சொல்றத கேளுங்க. ஐயோ, வர வர இந்த வீடு சந்துக்கடை மாதிரி ஆயிடுச்சு. எதுக்கு இவ்வளவு சத்தம்? சிந்தாமணி அக்கா. ஐயோ, நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேன்னா என்ன? ஐயோ, அத்தை, நான் உலர்ல அத்தை. வேணும்னா என் கபோர்ட பாருங்க. வர்ஷினி அவ ட்ரெஸ் எல்லாத்தையும் அதுலதான் வச்சிருக்கா. பாருங்க அத்தை, வாங்க. என்னது இது? எல்லாம் ஏன் ட்ரெஸ்ஸா இருக்கு? அத்தை, ஆ? என்னக்கா? இதோ பாருங்க அத்தை, எதுவுமே தெரியாத மாதிரி வரா பாருங்க. ஏய் ஸ்ரீஜா. ஆ? யார் ஸ்ரீஜா வர்றது? யார சொல்ற நீ? ஏய், நடிக்காத. நான் போய் அத்தையை கூப்பிடுற கேப்ல நீ எங்க ஓடுன? இவங்களுக்கு என்னக்கா ஆச்சு? ஏன் சம்மந்தம் இல்லாம பேசுறாங்க? நீ இவ்ளோ நேரம் ராகவோட ரூம்ல இருந்தியாம். அதுவும் இல்லாம உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ராகவோட கபோர்ட்ல அடுக்கி வச்சிட்டு இருந்தியாம். ஸ்ரீஜா உன் மேல கம்ப்ளைண்ட் வச்சிருக்கா. ஐயோ, என்னக்கா? ஆஹா, ஸ்டேஜ் ஏதோ மாட்டிக்கிட்டா போல இருக்கே. ஐயோ, ஸ்ரீஜா, உங்களுக்கு என் மேல கோவம். நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லிடுங்க. நானும் என் குடும்பமும் இங்க இருந்து போயிடுறோம். அத்தை ஒருத்தருக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். ஏய், நீ ரொம்ப நல்லாதான் நடிக்கிற. போதும், நிறுத்து ஸ்ரீஜா. இதுக்கு மேல வர்ஷினிய பத்தி ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. பேசுன நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. இப்ப என்ன உனக்கு? எதுக்கு நான் வர்ஷினிய என்னோட மருமகன்னு சொன்னேன்னு தெரிஞ்சுக்கணும், அதானே? இப்பவும் சொல்ற, வர்ஷினி இந்த வீட்டோட மருமக தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மத்தபடி அது என்ன ஏதுன்னு என்கிட்ட நீ எதுவும் கேட்க கூடாது. சொல்ல வேண்டிய நேரம் வரும்போது நானே சொல்லுவேன். புரியுதா? பார்த்து கவனமா நடந்துக்கோ. ஆ, அப்புறம் ஸ்ரீஜா, என்ன இன்னும் வீட்லயே இருக்க? உன் பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துட்டு கிளம்பல? என்ன கொழுப்பா? ஹே, அதெல்லாம் உனக்கு தான் இருக்கு. அக்காவும் தங்கச்சியும் ரொம்ப ஆடாதீங்க. நாங்க இன்னும் ஆடவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள ஆடாதன்னு சொன்னா எப்படி?